அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, 7 சக்ராஸ். இந்த சக்ராஸ சமநிலைப்படுத்த பேலன்ஸ் பண்ண மலர் மருந்துகள் உண்டு. மலர் மருத்துவம் மூலயமாகவும் இந்த சக்ராஸை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இந்த சக்ராஸ்க்கும் நம்ம உடலுக்கும் என்ன தொடர்பு அது தெரிஞ்சாதான் அதற்கும் அதை ஏன் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே நம்மளால உணர முடியும். இந்த உடம்புல நம்ம 7 சக்கரங்கள் சொல்றோம். இந்த 7 சக்கரங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த உடம்புக்கான எனர்ஜி சென்டர்ஸ். ஆற்றலுங்கிற அந்த எனர்ஜி மையம். ஓகேங்களா? இது வந்து வெறும் உடம்பு வந்து ஒரு ஹார்ட்வேர் தான். இந்த ஆன்மா தான் இதுல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மெமரி, ஒரு சோல். இந்த ஆன்மா தான் மாறி மாறி பிறந்துகிட்டே இருக்கும். இந்த பிறவி இந்த இடத்துல நான் வந்து இந்த பூமியில நான் மனுஷனா இருக்கேன். வேற ஏதோ ஒரு பிறவி வேற ஏதோ கிரகத்திலயும் நமக்கு இருக்கலாம். அந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, நமக்கு தெரியாது. ஆனா அதே ஆன்மா அங்கேயும் இருக்கலாம். சோ அது மாதிரி இந்த ஆன்மா அதை எடுத்தா அது ஒரு பெரிய டாபிக் அது. ஆனா இந்த ஆன்மா எப்படி இயங்குது, அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த ஆன்மா இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சமநிலைப்படுத்தி சீர்படுத்தி ஒரு கோர்வையா வச்சிருக்க கூடியதுதான். அந்த கோர்வையா வச்சிக்க வந்து செயல்படுற ஒரு விஷயம்தான் சக்கரங்கள். 7 சக்கரங்களும் தான் இந்த உடம்ப இயக்குது. அந்த சக்கரங்கள் சமநிலையில இருந்தாதான் இந்த உடலும் இந்த வாழ்க்கையும் சரியான ஒரு நிலையில இருக்கும். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. இந்த ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இந்த ரெண்டுமே தான் மலர் மருத்துவத்தினுடைய நோக்கம், பெரிய ஒரு கோல். அது அடையிறதுக்கான விஷயம். ஸோ அந்த மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இந்த சக்கராஸ், இந்த சக்கரங்களும் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கணும். இந்த சக்கராச சமநிலைப்படுத்த நீங்க நிறைய விஷயங்கள் கையாளலாம். அதற்கு மலர் மருத்துவம் மூலயமாகவும் தீர்வுகள் உண்டு. முதல்ல நம்ம சக்கராஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு 7 சக்கரங்கள் என்னென்னங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும். அதுல முதல் சக்கரம் ரூட் சக்கரான்னு சொல்லுவோம். மூலாதார சக்கரம், மூலாதார சக்தி. இதுதான் முதல் சக்கரம். சக்கரங்கள் எப்பயுமே நம்ம கீழே இருந்துதான் மேல கவுண்ட் பண்ணுவோம். ஸோ முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுடைய பேஸ், முதுகு தண்டுவடத்துடைய அந்த அடித்தளத்துல இருக்கும். இந்த கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில இருக்குன்னு சொல்லப்படுறதெல்லாம் இங்கதான். இந்த மூலாதார சக்கரம்ங்கிறது பஞ்சபூதத்துல எர்த் எலமெண்ட், மண் சார்ந்த விஷயம். என்னது? மண் சார்ந்த விஷயம். இந்த ரூட் சக்கரா தான் இந்த மொத்த எனர்ஜி சிஸ்டம் இருக்கு இல்லையா, 7 சக்கரத்துக்குமே ஃபவுண்டேஷன், கடக்கால். ஃபவுண்டேஷன், அடித்தளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கடக்கால்னு சொல்லுவோம். அந்த ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த மொத்த சக்கரத்துக்குமே ஃபவுண்டேஷன் வந்து ரூட் சக்கரம். இப்போ இந்த சக்கராஸோடைய சம்பந்தப்பட்ட நம்ம உடல் பாகங்கள், உடல் உறுப்புகள் என்னன்னா, முதல்ல அட்ரினலின் கிளாண்ட் அப்படின்றது இந்த ரூட் சக்கராவோட சேருது. அட்ரினலின் கிளாண்ட், அட்ரினலின் ஹார்மோனை சுரக்கக்கூடிய அந்த அட்ரினலின் கிளாண்ட் தான் நம்மளுடைய எல்லா எதிர்மறை எண்ணங்களுக்கும் காரணமாக அமையும். ஸோ அடிப்படையா அங்கதான் இருக்கு பாரு. அட்ரினலின் சரியா வேலை செய்யல, இல்ல அட்ரினலின் அதிகமா பம்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நெகட்டிவ் தாட்ஸ், பயம், கோபம் எல்லாமே அதுதான் தூண்டி விடுது. ஸோ இந்த அட்ரினலின் கிளாண்டுங்கிறது தான் வந்து எல்லா எதிர்மறை எண்ணத்துக்கும் காரணம். ஸோ அந்த அட்ரினலின் கிளாண்டுங்கிறது இந்த ரூட் சக்கராவோடு தொடர்புடைய ஒரு கிளாண்ட். அடுத்தது இந்த எலும்புகள் அனைத்தும், இந்த எலும்பு அமைப்பு ஸ்கெலிட்டன் சொல்றோம் இல்லைங்களா, அது இந்த பல்லு, எலும்பு, ஜாயின்ஸ், இது எல்லாமே ரூட் சக்கராவோடு சேர்ந்தது. லெக்ஸ், கால்கள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் பாருங்க, காலு, பாதம், ஃபீட்டு, முட்டி, இடுப்பு, பெருங்குடல்ல ஒரு பகுதி, கோலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆசன வாய் பகுதிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூட் சக்கராவோடு சேரும். அப்புறம் அந்த யூரினரி பிளாடர்ல ஒரு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா ரூட் சக்கராவோட சேரும். அது இல்லாம
இனப்பெருக்க உறுப்புகள், நம்ம மனித உடல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல புரோஸ்ட்ரேட் கிளாண்ட், ஆண்களுக்கானது புரோஸ்ட்ரேட் கிளாண்ட், அதுவும் ரூட் சக்கராவை சேரும். பெண்களுக்கு பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லக்கூடியது, அந்த பெல்விஸ் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சில ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரூட் சக்கராவோடு தொடர்புடையது. சோ இந்த மூலாதார சக்கரத்துல இந்த உறுப்புகள் சார்ந்த எல்லா விஷயமுமே அடங்கும். இப்போ ஒருத்தருக்கு மூலாதார சக்கரம் பாதிக்கப்படுதுன்னா இந்த உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னா அப்போ மூலாதார சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மூலாதார சக்கரம் அப்படிங்கறதுடைய அந்த எனர்ஜி வந்து சரியா பேலன்ஸ்டா இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த உடல் உறுப்புகள்ல எல்லாம் நோய்வாய்ப்படும் வாய்ப்புகள் உண்டு. நோய்வாய்ப்பட்டு இந்த ரூட் சக்கரா பாதிக்கப்படலாம். இல்ல ரூட் சக்கரா எப்ப பாதிக்கப்படுதோ அப்போ அந்த உறுப்புகள்ல நோய்வாய்ப்படும். இது ஒருவேளை இந்த ரூட் சக்கராங்கிறது இம்பேலன்ஸ்டா இருக்கு, தடைப்பட்டு பிளாக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் மன ரீதியா என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னா முதல்ல பயம் தான், ஃபியர். அட்ரினலின் கிளாண்டோடைய முதல் சொல்லக்கூடிய படபடப்பு. அடுத்தது வாழ்க்கையில அந்த லேக் ஆஃப் டைரக்ஷன், என்ன பாதையில நான் போறது, வாழ்க்கையே எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நின்றுடுவாங்க. என்ன செய்யணும்னே வந்து தெரியாது. சோ ரூட் சக்கரா வந்துதான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வாழ்க்கை பாதைய நம்ம சரியா முடிவெடுக்க நமக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய எனர்ஜில அது வந்து. அடுத்ததா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சரியா நம்ம செய்யல, ஃபீலிங், அதாவது அன்கிரவுண்டட்னு சொல்லுவாங்க. இந்த பூமியோட அவங்க கனெக்டடாவே இல்லை, நிலையா நிக்க முடியல. இந்த வாழ்க்கையும் இந்த உடலும் ஹெல்த் வெல்த் ரிலேஷன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே அவங்களால ஒரு நிலைத்தன்மையை உணர முடியல. அடுத்ததா உடல் ரீதியா பாத்தீங்கன்னா லோயர் பேக் பெயின் சொல்லுவோம், கீழே இடுப்பு வலி இருக்கும், ரொம்ப களைப்பு, தூக்கம் கெடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூட் சக்கரா இம்பேலன்ஸ்டாவோ இல்ல இம்பேலன்ஸ் சொன்னாலே அது பிளாக்டு தான், சமநிலைப்படாம இருக்குதுன்னா இதெல்லாம் வரும். இதை நம்ம ரூட் சக்கராவை சரி செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும், ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம எதையோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஆணித்தனமா சென்டர்ட், நான் தெளிவா இருக்கேன், அந்த தெளிவு அடைஞ்சிடும். பிசிக்கலா நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்குள்ளே வரும். அதே போல அந்த பாதுகாப்பு உணர்வு பினான்சியலாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பினான்சியலாவும் நான் செக்யூரா இருக்கேன், பிசிக்கலா என் உடம்பு ஹெல்த்தா இருக்கு, என்னுடைய ஆரோக்கியத்தின் மேல எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். அதே போல என்னுடைய பினான்சியல் செக்யூரிட்டியும் நான் ஃபீல் பண்ண முடியும். அப்போ பினான்சியல் விஷயம், ஒரு மணி ஃப்ளோ ஒரு மனிதனுக்கு வரணும்னாலும் இந்த ரூட் சக்கரா ஆக்டிவேட்டடாகவும் சமநிலைப்படுத்தப்பட்டும் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த வாழ்க்கை மேல ரூட் சக்கரா ஒருத்தருக்கு கரெக்டா பர்ஃபெக்டா இயங்கிட்டு இருக்குன்னா இந்த வாழ்க்கை மேல முழு நம்பிக்கை வரும். ஸோ இந்த உடல் சார்ந்த நோய்கள், அந்த உறுப்புகள் எல்லாமே சரியா இயங்கிட்டு இருக்கும், எந்த நோய்வாய்ப்படவும் வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை மேலையும் முழுமையா நம்பிக்கை வரும். ஸோ இதுதான் மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரம் சரியா இயங்க வேண்டியதோட அவசியம். ஓகே, இது முதல் சக்கரம். இரண்டாவதா சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரம், சேக்ரல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது வந்து வாட்டர் எலமெண்ட், நீர் எலமெண்ட். இது வந்து வாட்டர் எலமெண்ட். இந்த பஞ்சபூதத்துல நம்ம எப்படி ரூட் சக்கரா மண்ணுன்னு சொன்னோமோ இது சுவாதிஷ்டான பொறுத்த வரைக்கும் நீர் சார்ந்தது. இது இரண்டாவது எனர்ஜி சென்டர், ரூட் சக்கராவுக்கு மேல இருக்கக்கூடியது இதுதான். ஒரு தொப்புல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே ரூட் சக்கராவுக்கு மேலையும் இதோடைய லொகேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஓகே, இதுதான் இருக்கு. இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கான டெஸ்டிஸ், இந்த விதைப்பை, பெண்களுக்கான ஓவரிஸ், சினைப்பை, கர்ப்பப்பை, அந்த ஜெனிட்டல் ஆர்கன் சொல்லக்கூடியதெல்லாம் இங்க வந்து. ரூட் சக்கராவுக்கும் சுவாதிஷ்டானாவுக்கும் கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய அடித்தளம் அப்படின்றது அங்க வரும். கிட்னிஸ், எப்படி ரூட் சக்கராவில் பிளாடர் ஒரு பகுதி போகுதோ, யூரினரி பிளாடர்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு பகுதி போகுதோ, இங்க கிட்னிஸும்
சுவாதிஷ்டானால பிளாடரும் கொஞ்சம் இதுல சேர்ந்து வந்துடும், மிச்ச பகுதிகள் இதுல கவர் ஆகும், இந்த எனர்ஜி சென்டர். அடுத்ததா சிறுகுடல், லோயர் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய இந்த அப்பெண்டிசைட்டிஸ். அப்பெண்டிக்ஸ், பெருகுடல்ல ஒரு குடல் வால் இருக்கும் இல்லையா, அப்பெண்டிக்ஸ், மண்ணீரல், கல்லீரல், அப்புறம் இந்த இடுப்பு பகுதி, L4 L5 சொல்லக்கூடிய அந்த லூம்பார் ஸ்பைன், அப்புறம் கோனட்ஸ் அப்படின்னு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு. இந்த கோனட் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்குன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் இதெல்லாம் சுரக்கிறதுக்கு இந்த கோனட்ஸ் தான் வந்து. இது சரியா சுரக்கலைன்னா பாலினம் சரியா தேர்வாகாது, ஆனா வெண்ணா தெரியாம போயிடும். சரிங்களா? அந்த குழப்பத்துக்கு ஆளாகிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான பாதிக்கப்பட்டிருக்கு, அது என்ன பாலினம்னு அவங்களால ஒரு பிறவியில தெரிஞ்சுக்க முடியலன்னா. அடுத்தது நம்மளுடைய சென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நாக்கு சுவையை உணர்றதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் வரும், சுவாதிஷ்டானால வரும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிட்ஸும் இன்க்ளூடிங் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் முதல் கொண்டு இந்த சுவாதிஷ்டான சக்கராவுடைய எனர்ஜியை பொறுத்துதான் அமையும். ஒருவேளை இந்த சுவாதிஷ்டான சக்கரா பிரச்சனைகள் இருக்கு, அது எனர்ஜைஸ்டா இல்லைன்னா என்ன அவங்க சந்திப்பாங்க? உடல் ரீதியா பாத்தீங்கன்னா செக்ஷுவல் டிஸ்பங்க்ஷன் சொல்றது, ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தை மலட்டுத்தன்மை, இதை முதல்ல சந்திக்கிறாங்க. பெண்களுக்கு மென்சுரல் இர்ரெகுலாரிட்டி, இந்த மாதவிடாய் காலத்துல பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா, எக்ஸஸ் ப்ளீடிங், ஏதாவது ஒரு அந்த பிரச்சனைகள் வந்து மாதம் அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்காது, அது ரிலேட்டடான இஷ்யூ இருக்கும். அப்புறம் பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுமே சந்திக்கிற ஒரு நிலைமை இருக்கும். அப்புறம் லோயர் பேக் பெயின்லேயே பாத்தீங்கன்னா இதுவும் சுவாதிஷ்டானாவும் சேரும். கிரானிக்கா இருக்கும், ரொம்ப காலமா அந்த லோயர் பேக் பெயின்லேயே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இடுப்பு வலி, கொஞ்சம் ஹிப் பெயின், மேலே ஏறது, லோயர் பேக்கு ஒரு அடுக்கு மேல இடுப்பு வலி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லைங்களா, இவங்க கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே, இந்த கிட்னில கல் வர்றது, கிட்னி பாதிக்கப்படுறது எல்லாமே இந்த சுவாதிஷ்டான சக்கராவுடைய ஆற்றல் குறையும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உடல் ரீதியாக வர்றதுக்கு வரும். இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கராவை ஒருவேளை நான் சரி பண்ணிட்டேன், என் உடம்புல ரூட் சக்கராவும் சரியா இயங்குது, அடுத்த கட்டமா இருக்கிற சுவாதிஷ்டானாவும் சரியா இயங்குது, இந்த மண் எலமெண்ட்டும் இது வாட்டர் எலமெண்ட் எல்லாமே சரியா இயங்குது அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா சுவாதிஷ்டானா சரியா இயங்கும் போது என்ஹான்ஸ்டு கிரியேட்டிவிட்டி. முதல்ல நான் ஒரு என்னுடைய கற்பனை கவிதை எழுதுவேன், பாடல் எழுதுறேன், எனக்கு மன ரீதியா பாத்தீங்கன்னா என்னுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உடல் ரீதியா சொன்ன எல்லா உறுப்புகள்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எமோஷனலி நான் பேலன்ஸ்டா இருப்பேன், அதிகமா கோவப்படுறதும் இல்லை, அதிகமா சந்தோஷப்படுறதும் இல்லை, இதுதான் எமோஷனலி பேலன்ஸ். ஓகே, ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை, ரொம்ப மகிழ்ச்சியா, ஜாய்ஃபுல்லா அப்படி வச்சிருக்கும். பெட்டர் ரிலேஷன்ஷிப், பாசம், பரிவு, இது எல்லாமே அருமையா வெளிப்படும். ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா எல்லா விஷயங்களும் ஏற்றக்கூடிய நிலைமை, அதாவது அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். எது வந்தாலும் தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு ஒரு மனசு ஏத்துக்குதுன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிசிக்கலா ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம சொன்னது போல குழந்தையின்மைங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுவாதிஷ்டானா சரியா இயங்கினாதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஸோ இது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஸோ ரூட் சக்கராவும் சுவாதிஷ்டான சக்கராவும் தான் அடித்தளம். ரூட் சக்கரா, அதுக்கு மேல சுவாதிஷ்டான சக்கரா, இத்தனை விஷயங்களையுமே நம்ம உடல்ல இயக்கிக்கிட்டு இருக்கு. மூன்றாவது சக்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரா சக்கரம். இத சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்லுவோம். சோலார் பிளெக்சஸ் இன்னொரு பேரு. இது அக்னி, பஞ்சபூதத்துல இது எது சம்பந்தப்பட்டதுன்னா அக்னி. இந்த சோலார் பிளெக்சஸ் பாத்தீங்கன்னா இந்த உடம்புடைய எனர்ஜி சென்டர். எதுக்குன்னா எனக்குன்னு ஒரு பர்சனல் பவர் இருக்கும் இல்லையா, அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் பவர் இருக்கும். நமக்கான பவர் என்ன, நான் யாரு, எனக்கு நானே தெரியணும், நான் என்னெல்லாம் என்னால செய்ய முடியும், என்னுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, என்ன உணர வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா மணிப்பூரா சக்கரம். அந்த பர்சனல் பவர், நான் யாருங்கிற சக்தி எங்க இருக்குன்னா இங்கதான், அந்த மணிப்பூரக சக்கரம்.
சோலார் பிளெக்சஸ்ல தான் இருக்கு. ஒருத்தருடைய தன்னம்பிக்கை, ஒருத்தருடைய ஆற்றல், அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் ஆளணுமா இல்ல அடிமையா இருக்கணுமா, ஆள்றாருன்னா அந்த சோலார் பிளெக்சஸ்ல அவ்வளவு ஆற்றல் இருக்கு. முடிவெடுக்கிற திறன், ஒரு டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் கரெக்டா இருக்கும், பட்டுன்னு இருக்கும். இந்த மணிப்பூரக சக்கரம் சரியா இயங்கிட்டு இருக்கு, கரெக்டா எனர்ஜைஸ்டா இருக்குன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இந்த சக்கரத்துடைய எனர்ஜியை பொறுத்து தான் அமையுது. இது கரெக்டா தொப்புளுக்கு கிட்டக்க நமக்கு இருக்கு மணிப்பூரக சக்கரம். இது சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள் என்னென்னு பாருங்களேன். தொப்புள் கிட்டனாலே இந்த வயிறு எல்லாமே. முதல்ல டைஜஷன், செரிமானம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே மணிப்பூரக சக்கரத்தை சார்ந்தது. இதுல மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடுற உணவு ஆற்றலா இந்த உடலுக்கு போய் சேரும். நான் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்றேன்னா அதுல இருந்து விட்டமின் ஏ போயிட்டு என் பிளட்ல சேரணும். அப்பதான் அந்த பப்பாளி பழம் நான் சாப்பிட்டதுக்கே ஒரு அர்த்தம். இந்த மெட்டபாலிசம்ங்கிறது அதுதான். ஒரு உணவுக்கும் அந்த உணவிலிருந்து அந்த ஆற்றலை பிரிச்சு எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லைங்களா, அது இந்த மணிப்பூரக சக்கரத்தை சார்ந்து. சிறுகுடல், வயிறு, கல்லீரலுடைய பகுதி, பித்தப்பை, மண்ணீரல்லையும் ஒரு பகுதி சேரும். அப்புறம் இந்த பேங்க்ரியாஸ், இன்சுலின் ப்ரொடக்ஷன். சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே மணிப்பூரக சக்கரம் தான் பாதிக்கப்படும். சோலார் பிளெக்சஸ் பாதிக்கப்படும். இந்த டயபெட்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இது காரணம். அப்புறம் முதுகுத்தண்டுடைய நடுப்பகுதியில இது வந்துடும். T12, இந்த தொராசிக், L1, இந்த ஏரியாவெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வருது. இப்ப இந்த மணிப்பூரக சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல அவங்க அதிகபட்சம் செரிமான கோளாறுகளை சந்திப்பாங்க. செரிமான கோளாறு, வயிறு உப்பசம், ப்ளோட்டிங்கு, அப்புறம் அந்த இரிட்டேட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றோம் இல்லைங்களா, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகணும், அல்சர் இருக்கும், ஆசிட் ரீஃப்ளக்ஸ், டயபெட்டிஸ், பிபி, இல்லைன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா உடம்பு அப்படியே சோர்ந்து உக்காந்துருவாங்க, எக்ஸாஷன் சொல்றது, அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துருவாங்க. இதெல்லாம் இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய ஆற்றல் சரியா இல்லைன்னா அந்த உடல் ரீதியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த மணிப்பூரக சக்கரத்தை நம்ம கரெக்டா எனர்ஜைஸ்டா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம உடல்ல நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நடக்கிறதே ஹெல்த்தி மெட்டபாலிசம். நம்ம உணவுல இருந்து ஆற்றல் பிரிஞ்சு இந்த உடம்பு கிடைக்குது அப்படின்னா எனர்ஜைஸ்டா பிசிக்கலா நான் ஆக்டிவா இருக்கேன். அடுத்தது டைஜஷன் சரியா நடக்கும், செரிமானம் சரியா நடக்கும். என்னுடைய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, நல்ல ஒரு வில் பவர், தன்னம்பிக்கை, வில் பவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி அளவுல ஒரு மனிதனுக்கு அது வளரும். அதே போல எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இங்கேயும் வரும். என்னுடைய நோக்கம், வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவா தெரிய வைக்கும். யார் ஒருத்தர் நல்ல தன்னம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும், அவங்களுடைய நோக்கமும் தெளிவா இருக்கும். இப்போ மணிப்பூரக சக்கரத்தை எனர்ஜைஸ் பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புல, நம்ம வாழ்க்கையில கிடைக்குது. இப்போ 3 சக்கரங்கள் பார்த்துட்டோம். 4வது சக்கரம் சொல்ல போனா அநாகதம். அநாகத சக்கரம் ஹார்ட் சக்கரம், இதய சக்கரம். இது வாயு சார்ந்து, காற்று, பஞ்சபூதத்துல இது எதை சார்ந்ததுன்னா காற்று. இந்த மார்புடைய மத்தியில இந்த ஹார்ட் சக்கரா லொக்கேட் ஆயிருக்கு. பேரே ஹார்ட் சக்கரா. அப்ப இது எந்த உறுப்போட சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேரடியா நம்மளுடைய இருதயம் அப்படிங்கிறதோடையும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லங்ஸ், நுரையீரலோடையும், அப்புறம் இந்த தைமஸ் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கும் இந்த நடு நெஞ்சில, அதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு பெரிய கிளாண்ட். இம்யூனிட்டி சிஸ்டம், இது எல்லாத்தோடையும் இந்த உறுப்புகளுடைய தொடர்புடையது அநாகத சக்கரம். எமோஷனலி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அன்பு, லவ், கம்பேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அநாகத சக்கரம் பொறுத்து தான். ஹார்ட் சக்கர ஒருத்தருக்கு சரியா இல்லைன்னா வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதய கதவு திறந்தாதானே ஒருத்தர் வர்றதுக்கும் போறதுக்கும். வழியே இங்க அடைச்சிக்கிட்டோம்னா யார் வருவாங்க, யார் போவாங்க? சோ நல்லவங்க வரணும், நல்ல ஒரு அன்பு கிடைக்கணும். அதே போல எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கணும், எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்றேன், அதை நல்லதுதான் ரிசீவ் பண்றேன்னு நான் இருக்கணும்னா ஹார்ட் சக்கரா எனர்ஜைஸ்டா இருக்கணும். அந்த ஹார்ட் சக்கரா பாத்தீங்கன்னா 4வதா இருக்கு. இதுக்கு கீழே 3 சக்கரம், இதுக்கு மேல 3 சக்கரம் இருக்கும். சோ மையமா இருந்து இது செயல்படும். ஸோ இது பேலன்ஸ்டா இருந்தாதான் மீதி 3 பேரையுமே முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துக்க முடியும். ஓகே, ஒருவேளை இந்த அநாகத சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் சக்கரா பாதிக்கப்பட்டிருக்குன்னா
ஹை பிபி, லோ பிபின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரும். ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாமே இந்த சக்கரத்தை சார்ந்தது. ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், சைனஸ், ஆஸ்துமா, வீசிங் எல்லாமே இதுல சார்ந்தது. இம்யூனிட்டி சிஸ்டம், அலர்ஜி, வீக் இம்யூனிட்டி, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு ஒரு நோய் இருக்கு. அவங்க உடலே அவங்கள தன்னைத்தானே வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். அப்புறம் இந்த ஷோல்டர் பெயின், முதுகு தண்டுல ஒரு டென்ஷன், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். எப்ப இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படுதோ அப்பவே அலர்ஜி வரும். அலர்ஜி இருந்தாலே தோல் மொத்தமும் பாதிக்கப்படும். ஸோ ஸ்கின் மொத்தத்துக்குமே இந்த அநாகத சக்கரம் வந்துடும். ஸோ இந்த அநாகத சக்கரம் எனர்ஜைஸ்டா இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த உடல் சந்திக்க நேரும். இந்த அநாகத சக்கரத்தை சரியா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எமோஷனல் ஹார்மோனி கிடைக்கும். அதாவது ஒற்றுமை, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், வாழ்க்கையில எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நண்பர், குடும்பம், நண்பர்கள் வட்டாரம், நம்ம எங்க யாருக்கிட்ட பேச போனாலும் அவங்க ரொம்ப ஹாப்பியா பேசுவாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒரு அன்பான மனிதர்களா அமையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சம் இருக்கும். ஓகே, அப்புறம் தன்னைத்தானே அவங்க செல்ஃபா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் யாரு, நான் இப்படிதான், நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிற நிலைமையை அது கொண்டு வரும். அப்புறம் இதயம், லங்ஸ், இம்யூனிட்டி சிஸ்டம் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். இது அநாகத சக்கரத்துடைய முக்கியத்துவத்துல வருது. இது நாலாவது சக்கரம். அடுத்ததா 5வது சக்கரம் விசுத்தி. இந்த தொண்டை குழி சக்கரம் சொல்லுவோம், த்ரோட் சக்கரம். இது பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துல ஆகாயம். இப்ப நம்ம பஞ்சபூதத்துல 5மே இதுல வந்துருச்சு பாரு. 5வது இதுல ஆகாயம் வந்துருச்சு, வாயு வந்துருச்சு, நீர், அக்னி, மண் எல்லாம் வந்துருச்சு. இது ஆகாயம். இது எங்க இருக்குன்னா இந்த த்ரோட்டோடைய பேஸ்ல இருக்கு. இங்க இருக்கிற ஒரு சக்கரா இருக்கு. தொண்டைன்னு சொல்லிட்ட போதே நமக்கு என்ன உறுப்புகள் இதுல ரிலேட் ஆகுது? நம்மளுடைய குரல் வலை, வோக்கல் கார்ட்ஸ். அப்புறம் இந்த கழுத்துல இருக்கிற செர்விக்கல் ஸ்பைன், முக்கியமா இங்க இருக்கிற தைராய்டு கிளாண்ட். அப்புறம் இந்த முக அமைப்பு, ஷோல்டர், இந்த பின் கழுத்து, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விசுத்தி சக்கரத்துடைய எனர்ஜியை பொறுத்து அமையும். விசுத்தி சக்கரம் ஒருத்தருக்கு சரியா இயங்கலைன்னா தைராய்டு பிரச்சனையை முதல்ல சந்திப்பாங்க. அப்புறம் தொண்டையுடைய குரல் வலை, சரியான குரல் அவங்களுக்கு இருக்காது. விசுத்தி சக்கரம் வீக்கா இருக்குன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சரியா வராது. கம்யூனிகேஷன், தொடர்பு இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுங்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், பாதிப்புல இருக்கும். சரியான கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அமைஞ்சு வராது. அப்புறம் அந்த ஷோல்டர்லாம் சொன்ன இல்லைங்களா, இந்த ஷோல்டர் சம்பந்தப்பட்ட வலி, டைட் ஷோல்டரு, தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நெக் பெயின், அப்புறம் இந்த தாடைகள் பாத்தீங்கன்னா இந்த படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு, சரியா நிக்கிறது இல்ல, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் மவுத் அல்சர், பல் ஈர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனை, காது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே விசுத்தி சக்கரம் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். விசுத்தி சக்கரம் சரியான முறையில இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன், அவங்களுடைய வார்த்தைகள் கணீர்னு அந்த சமூகத்துல ஒழிக்கும், தெளிவா ஒழிக்கும். வாய்மை அப்படிங்கிற விஷயத்தோட உண்மை, ட்ரூத், இந்த வாய்மை, அந்த வாய்மைங்கிறது வந்துடும். விசுத்தி சக்கரம் பேசணும், தெளிவா பேசணும். அது ஒரு எனர்ஜி சென்டர் நல்லா ஆக்டிவேட் ஆனாலே அங்க நல்ல விஷயம் மட்டும்தான் வரும். அப்புறம் அவங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். நம்ம சொல்ற நெகட்டிவ் எமோஷன்னாலே எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையுமே போயிடும். தைராய்டு, இந்த வோக்கல் கார்டு, த்ரோட் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லா வரக்கூடிய இந்த வியாதிகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 5 சக்கரங்கள் போயிருக்கு. அடுத்த 6வது சொல்றது ஆக்னா சக்கரம் சொல்றோம். 3வது கண் சக்கரம், 2 புருவ மத்தியில இருக்கிறது. ஸோ இந்த ஏரியா வந்துட்டாலே இது எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட பகுதிகள். அப்போ இந்த ஆக்னா சக்கரம்னு வந்தாலே பிரெயின், மூளை, அப்புறம் அந்த நியூரோலாஜிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம், நரம்பு மண்டலம், பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த 2 இதுதான் நம்ம மண்டையில, மூளையில இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் கண்கள், இந்த மூக்கு, அப்புறம் காது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த கல் இருக்கு இல்லைங்களா மண்டையோடு, இந்த முக எலும்பு அமைப்பு,
இந்த சைனஸ் போன்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா சேரும். ஏன்னா இங்கதான் இருக்கும் அது. ஸோ விசுத்தி சக்கரமும் அதை கவர்ன் பண்ணுது, இந்த ஆக்ன சக்கரமும் அதை கவர்ன் பண்ணி. ஒருவேளை இந்த ஆக்ன சக்கரம் மூன்றாவது கண் சக்கரத்துல ஒரு பிரச்சனை ஒருத்தர் சரியா எனர்ஜைஸ்டா இல்லைன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த கண் பார்வைகள் பாதிக்கப்படுது அப்படின்னாலே இந்த ஆக்ன சக்கரம் சரியா இயங்கல அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கூர்ந்து எதையாவது பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா இங்க ஒரு வலி வரும். கண்ணை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றோம், கண்ணை போட்டு நம்ம ரொம்ப தொந்தரவு பண்றதுனாலே முதல் வலியை நம்ம புருவ மத்தியில தான் உணரும். ஓகே. அப்புறம் தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கிறது, மங்கலான பார்வைகள், மைக்ரேன்ஸ், ஒற்றை தலைவலி, இங்கேயும் சைனசைட்டிஸ் இஷ்யூஸ், காது பிரச்சனைகள் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், முக்கியமா பிட்யூட்ரி. ஏன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் தான் மொத்த உடம்புக்குமே ஹார்மோனல் பேலன்ஸ் பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுல பீனியல் விட பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மெயின். அப்போ தூக்கம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மூன்றாவது கண் சக்கரம் யாருக்கு பாதிக்கப்படுதோ உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஆக்ன சக்கரம் சரியா ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும். ஞானம், தெளிவு, ஒரு உள்ளுணர்வு நம்மள வழி நடத்தும். என்ன செய்யணும், நீ எங்க போகணும், அத தெளிவா காட்டிடும். இந்த வாழ்க்கையில என்னுடைய வேலை என்ன, இந்த பிறப்பின் பயன் என்னன்றத அது கூட்டிட்டு மென்டல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. தெளிவு, எனக்கு அகத்தெளிவு அப்படிங்கறத அது தெளிவா கொடுக்கும். என்னுடைய போக்கஸ் தெளிவா இருக்கும். ஸ்பிரிச்சுவல், இந்த ஆன்மீக ரீதியா ஒருத்தர் ஞானம் அடையணும்னா இந்த ஆக்ன சக்கரம் தான் ஆக்டிவேட்டடா இருக்கும். ஆக்ன சக்கரம் அந்த எனர்ஜி சிஸ்டம், இது 6வது சக்கரம். 7வதா நம்ம சொல்லக்கூடியது கிரவுன் சக்கரம், சகசாரம். இது பாத்தீங்கன்னா பியூரா ஒரு கான்சியஸ், நம்மளுடைய எண்ண அலைகள் அதை பொறுத்து. 7வது ஹையஸ்ட், உச்சகட்ட பிரைமரி எனர்ஜி சென்டர், தலையுடைய டாப்ல லொக்கேட் ஆயிருக்கு. தலைன்னு வந்துட்டாலே நம்ம இங்க எப்படி பிரெயின் சொன்னோமோ அதே போல இதுவும் ரிலேட்டட் டு எந்த உடல் உறுப்புகள்னா இதுவும் பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், பீனியல் கிளாண்ட், முக்கியமா பிட்யூட்ரி கிளாண்ட். இப்போ இங்க பிட்யூட்ரியும் முழுமையா அந்த கிரவுண்ட் சக்கரா எடுத்துட்டு ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிட்யூட்ரி கிளாண்டோடைய ஹைப்போதாலமஸ்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த தூக்கத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியது. எப்ப தூங்கணும், எப்ப எழுந்திரிக்கணும்னு அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள்னு ஒண்ணு உடம்புல நடந்து, அதை மெயின்டைன் பண்றதும் இந்த கிளாண்டு தான். அப்போ பிட்யூட்ரி கிளாண்டு தான் பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிளாண்டு. அதுதான் மொத்த ஹார்மோன் செக்ரீஷனுக்கும் தலைவர். அப்போ ஹார்மோனல் பேலன்ஸ் தெளிவா அந்த உடம்புல இருக்கும். இந்த கிரவுன் சக்கரா ஒருத்தருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், போக்கஸ் இருக்காது, ஏதோ தனிமைப்படுத்திட்ட மாதிரி ஒரு உணர்வுல இருப்பாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பர்பஸ் தெரியாது, வாழ்க்கையில எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. முக்கியமா டிப்ரெஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையில வழி தெரியல அப்படின்னா வாழ்க்கை அடைஞ்சு போய் நின்றுட்டாங்க, அடுத்து என்னன்னே தெரியல, வழியே தெரியலன்னா அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனுங்கிற உணர்வுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அப்புறம் உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ஹெட்ஏக்ஸ், மயக்கம், தலை சுற்றல் வர்றது, மொத்த நரம்பு மண்டலமுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிரவுன் சக்கரா பாதிக்கப்பட்டது அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க பார்ப்பாங்க. இந்த கிரவுன் சக்கராவும் சரிவர இயங்கிக்கிட்டு இருக்கு, சரியான முறையில இயங்கிக்கிட்டு இருக்குன்னா முதலாவதா நம்ம சொன்னது போல இந்த மென்டல் கிளாரிட்டி இங்கேயும் வந்துடும். எமோஷனல் வெல்பீயிங், உணர்வு ரீதியா உணர்ச்சி ரீதியா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்ற அந்த தன்னம்பிக்கையை அந்த மனிதனுக்கு கொடுக்கும். பிசிக்கலா பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் மொத்தத்தையுமே இது ரெகுலேட் பண்ணி இது கரெக்டா கிரவுன் சக்கரா இயங்கி போகுது. ஓகே. இப்போ இந்த சக்கரங்கள், அது தொடர்புடைய உடல் உறுப்புகள், ஏன் இந்த சக்கரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? சக்கராஸை நம்ம எப்படி வேணாலும் பேலன்ஸ் பண்ணலாம். சக்கரா 7 சக்கரங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ், யோகா பயிற்சிகள் இருக்கு, அப்புறம் தியான பயிற்சிகள் இருக்கு, அதே போல மலர் மருந்துகளும் இருக்கு. ஸோ யோகாவும் நான் பண்றேன், கூட மலர் மருந்துகளும் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். இல்ல யோகா பண்ணல, ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்போதைக்கு அவங்க இருந்துகிட்டு இருக்கலாம், அது சரி செய்ய முடியாம தவிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அந்த 7 சக்கரங்களையும் சமநிலை பண்றதுக்கு மலர் மருத்துவத்துல ஒரு காம்பினேஷன் உண்டு. 7 சக்கரங்களுக்கான மலர் மருந்தையும் நம்ம எடுக்கும்போது
எந்த சக்கரம் பேலன்ஸ்டா இருக்கோ அது கரெக்டா இருக்கும், எது இம்பேலன்ஸ்டா இருக்கோ அதை சமநிலைப்படுத்தி நமக்கு கொண்டு வரும். ஸோ இயற்கை முறையில நம்ம நேரடியா இதுக்கும் ஒரு மருந்து உண்டான்னு கேட்டா, மலர் மருத்துவ முறையில மலர் மருந்துகள்ல சக்ரா பேலன்சிங்காகவே ஒரு மருந்து உண்டு. ஸோ இந்த மருந்தை நம்ம எடுக்கும் போது ஒரே நேரத்துல நம்ம 7 சக்கரத்துக்கான மருந்தையும் நம்ம சேர்த்து தான் எடுத்துட்டு இருக்கோம். எடுக்கும் போது எங்க குறையுது, எங்க சரியா இருக்கு, எங்க நம்ம ஓவரா ஆக்டிவேட் ஆகாம இருக்கிறதும், ஒரு சில சக்கரங்கள் ஓவர் ஆக்டிவேட் ஆனாலும் பிரச்சனை. ஸோ அந்த ஓவர் ஆக்டிவேஷனும் இல்லாமல் சரியா பேலன்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, சமநிலை, என்னென்ன அளவுக்கு எங்கெங்க இயங்கணுமோ அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இயற்கை முறையில மலர் மருத்துவ முறையில நம்ம உடலை மலர் மருந்துகள் மூலயமா இந்த 7 சக்கரங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நம்மளுடைய உறவு ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பினான்சியல் கண்டிஷன், வெல்த், நம்மளுடைய வளம், இது அத்தனையும் நம்ம சரி செய்து கொள்ள முடியும்.